கேமியோ ரோல்ஸாகவே ஒரு காஞ்சனாவும் சரி, பழசிராஜாவில் வந்து இடைச்சேன குங்கன் கேரக்டர் இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன் பிரதர்ஸ் படமாக இருந்தாலும் சரி, கன்னடத்தில் 2 படமாக இருந்தாலும் சரி, மைனாவாக இருந்தாலும் சரி, நான் நடித்த படம் வந்து வெற்றி படமாக இருந்தாலும் என்னுடைய ரசிகர்களும் சரி, என்னுடைய நண்பர்களும் சரி, குடும்பத்தாரும் சரி, ஏன் வந்து நீங்கள் வந்து ஒரு படம் 1 வருஷத்துக்கு நடித்தா என்ன, இன்றைக்கி தான் விஞ்ஞான உலகம், நீங்கள் வந்து தொகுதியிலையும் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், வேலை செய்யலாம், செல்ஃபோன் இருக்குது, இணையதளம் இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு படம் நடித்தா தப்பு இல்லை, நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்ததில் என் மைண்டில் இருந்த ஒரு கதையை கொண்டு போய் ஏற்கனவே சொல்லிட்டேன், ப்ரெஸ் மீட்லாம் சொல்லிவிட்டு அது வந்து வெங்கடேஷ்ட சொன்னேன். வெங்கடேஷ் வந்து ராஜேஷ்குமார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த படம் உருவான கதை அனைத்தும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்தீங்க, ஆடியோ ரிலீஸ் வந்தீங்க, என்னுடைய இனிமையான குரலை நீங்கள் கேட்டீங்க. அந்த இனிமையான குரலை வந்து படமாக பேங்காகில் எடுத்ததெல்லாம் வந்து மணி என்ன ரொம்ப ரசித்ததாக என்கிட்ட சொன்னார் தனிப்பட்ட முறையில். ஆக இதெல்லாம் வந்து ஒரு படம் இருந்தாலும் இங்கே எனக்கு வந்து இந்த படத்தோட வெற்றி அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து மிக மிக கஷ்டம். அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் பேசுகிறேன். ஆனால் அந்த படம் வந்து எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆனவுடனே ஒரே கருத்தாக இருந்துச்சுன்னா சில பேர் சொல்லுவாங்க, சார் ஒரு இடத்துல பரவாயில்லன்றாங்க, ஓகே பார்க்கலான்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்குது சார் சொல்கிறாங்க, லாட் ஆஃப் டிவைடட் ஒப்பீனியன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப பெருமையாக நினச்ச விஷயம், அது கலெக்ஷன் எப்படி பெரிய லாபமாக, இதுக்கு முன்னாடி உள்ள ஒரே விஷயம் என்னென்னா, யாரை கேட்டாலும் இந்த படம் சூப்பரான படம் சார், நல்லா பண்ணியிருக்காங்க படம் அப்படின்னு சொன்னது தான் என்னோட மிகப்பெரிய பெருமை. அதுவும் பத்திரிகை சேவை நிறைய பேர் இந்த படத்தை பற்றி எழுதி அதில் உள்ள கருத்துக்களும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது சில சமயங்களில் criticism is also required for any movie, and that's whatever criticism has come in the press we have also noted. அது எதுக்காக சொல்கிறோம்னா, அடுத்த படத்தை பண்ணும்போது அது கூட இல்லாமல் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணணும். இந்த படத்தோட உழைப்பு என்பது சாதாரண உழைப்பு கிடையாது. என்னுடைய அன்பு சகோதரர் நண்பர் என்று அழைக்கப்படுகின்ற சுந்தரேசனுடைய சன் எல்லாரும் வந்து முதல்ல இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோன்னு கேட்டது, யார் சார் கேமராமேன் கேட்டாங்க. அந்த கேமராமேன் தான் உதய் வந்து மிகப்பெரிய கேமராமேன் வரதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. பல இடத்துல ஷூட்டிங் வைக்கும்போது கூட ஸ்மூத்தாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணதுக்கு வந்து ஒரு புறம் என்னுடைய பார்ட்னர்ஸான 2 பேர், ஒன்று லைஃப் பார்ட்னராக இருந்து இந்த படத்தின் பார்ட்னரான ராதிகா சரத்குமார் அவர்களும் சரி, லிஸ்டன் சீவனாலும் சரி. இந்த படத்தில் வந்து வெங்கடேஷ் சொல்லும்போது சொன்னார், இந்த படம் வந்து இந்த மாதிரி உருவாக்கணும்னு. ஆக்சுவலாக வெங்கடேஷ்க்கும் எனக்கும் இந்த படத்துக்கு ஒரு 50 crore பட்ஜெட் கொடுத்துருந்தா மிகப்பெரிய படமாக உருவாக்கிறோம். ஏன்னா எங்கள் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அது இன்னி கூட நான் வந்து அதை யோசனை பண்ணிட்டே இருந்தேன். இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சீன் வச்சுருந்தோம். மாஸ்டர்கிட்ட சொன்னோன்னா மாஸ்டர் ஒரு பட்ஜெட் கொடுத்தாரு, தேவையான பட்ஜெட் தான். அது உடனே பேசி டிஸ்கஸ் பண்ணி எதுக்குங்க கொஞ்சம் மாற்றிக்கலாமான்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த கேட்டன் பவுஸ் பிளே ஆஃப் சர்வேஸ்வரன் அண்ட் சூர்யா வி வாண்டட் டு ஷோ இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. முதல்லேருந்தே அவங்க வந்தோன்னு இறங்கினோன்னே அதிரடி ஆக்ஷன் தான் சூர்யாவுக்கு. அதிரடி ஆக்ஷன் என்ன பண்ணணும், முதல்ல சர்வேஸ்வரனை போட்டு தரணும். வெளியில் வந்தார் இல்லையா, வெளியில் வந்தோடனே தன்னுடைய நண்பனை வந்து கொலை பண்ணுறதுக்கு ரீசனாக இருந்தவங்க சர்வேஸ்வரன் போட்டு தரணும். அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அந்த ஃபிலிம் வந்து இன்டர்வல் பிளாக் திறந்தோன்னே ஆக்ஷன் தான். அந்த ஆக்ஷன் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு இந்த 7 cars எப்படி சர்வேஸ்வரன் வந்து போட்டு தரணும்னு டிசைட் பண்ணோன்னே அவர் எப்படி மிஸ் ஆனார், ஆக்ஷன் கேன்சல் வேண்டாம் இந்த விட்டுலாம் இப்போ நம்ம மாட்டிக்குவோம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணது வந்து இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷனில் போய் இந்த படம் பண்ணணுமோ அப்படி இருந்தால் கூட வாட் எவர் வி கேன் டூ. சரி, கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் ஒரு வெற்றி படம் கொடுத்த மகிழ்ச்சி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு 50 கோடி ரூபாய் இருந்துச்சு, அந்த படத்தை எப்படி எடுத்திருக்க முடியும், உலக அளவில் மார்க்கெட் இருந்தால் எப்படி எடுத்திருக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது தான் சரி படத்தை முடிச்ச பிறகு மார்க்கெட் பண்ண முடியுமா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கும்போது இன்னைக்கு கூட வந்து என்னுடைய நண்பர் நெருங்கிய நண்பர் அழைத்து பேசினேன். நீங்கள் போயிட்டு நாளைக்கே வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் இதை டப் பண்ணால் என்னன்னு சொல்லுங்கள், ரஷ்யனில் டப் பண்ணால் என்னன்னு சொல்லுங்கள், டெல் மீ வாட் இஸ் த ரெவன்யூ தட் வில் பி காட் ஃப்ரம் தி அதர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன்னா இங்கேயே நம்ம வந்து தமிழ் படம் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் மட்டும் பார்க்காம வெளியும் போய் நீங்கள் பார்க்கணும், பார்த்தா என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே சப்டைட்டில் பண்ணி ஜாப்பனீஸில் ரிலீஸ் பண்ண போகிறோம், ஏற்கனவே செய்தி உங்களுக்கு தெரியும். ஆங்கிலத்தில் வந்து டப் பண்ண போகிறோம். இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து எப்படி சார் பண்ண போகிறீங்கன்னா, ஜாக்கி சான் படம் இங்கே பண்ணுறாங்க, தமிழில் ஜாக்கி சான் பேசுகிறாரு, ப்ரூஸ்லிலாம் பேசுகிற மாதிரிலாம் படம் வருது, ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் பேசுகிற மாதிரிலாம் வருது. ஸோ வை கான் வி ட்ரை ப்ரோவ் தட் மார்க்கெட். நாளைக்கு நம்ம பண்ண பிறகு பலரும் அந்த பாதையில் வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலே எழுதுனால அதையும் நான் பண்ணுற முயற்சி பண்ணுறோம். ஆனால் எங்கள் முயற்சிக்கு என்றுமே உறுதுணையாக இருக்கின்ற அன்பு சகோதரர்கள், என் குடும்பத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். சண்டபாரதம் படம் வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த படம் இன்றைக்கி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. எல்லா ஊர்லேருந்தும் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரிப்போர்ட் வந்திருக்குது, நல்ல பேர், ஹீம் அண்ட் கம்பேக் அப்படின்னு சரசாரெலாம் சொல்கிற அளவுக்கு. இன்றைக்கி மதியம் கூட எனக்கு புதுக்கோட்டை அறந்தாங்கி தேட்டரில் இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அடுத்து நீங்கள் எப்போ படம் பண்ணுறீங்க சார் கூடன்ற அளவுக்கு இந்த படம் வெற்றிகரமாக வந்ததுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உங்களோட பகிர்ந்துக்கும் சமயத்தில் கூட இந்த படத்தில் வந்துட்டு வெற்றிக்கு வந்து நான் ஒரு இயக்குனராக மட்டும்தான் செயல்பட்டனே தவிர
இந்த படத்தின் தயாரிப்பாளராகவும் கதாநாயகம் நடித்த சரசாரில் தொடங்கி ராதிகா சரத்குமார், லிஸ்டின் சரத் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரித்தது. ப்ளஸ் என்னுடன் பணிபுரிந்த அத்தனை டெக்னீஷியன்களும் கடைசி நிலை ஊழியர் வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து உழைச்சாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். எப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது நண்பர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறப்போ எல்லாருக்கும் ஒரு இன்வால்மெண்ட் வரும். அது நமக்கு அப்போவே தெரியும், ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு. இந்த படத்தை வந்து ஒரு ஹைப்பு கலப்பினது வந்து பத்திரிகையாளர்களும் மீடியா நண்பர்களும் தான். படத்தை பற்றி அதை அதிகமாக எழுதி அதிகமான செய்திகளை போட்டு சரத்குமார் வில்லன் நடிக்கிறார், இன்னும் சரத்குமார் சார் கிரவுண்ட் ஒர்க் நிறையா பண்ணால் கூட அதை கரெக்டான டயத்தில் கரெக்டாக போட்டு வந்து பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்துக்கு நிறைய பண்ணாங்க. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், அதுவும் எனக்கு அமைந்தது இந்த படத்தில். ஸோ அதற்கும் உங்களுக்கு இந்த சக்ஸஸ் மீட்லேயே நான் ஒரு நன்றியை ஒரு இயக்குனராக சொல்லிக்கிறேன். இப்போ நான் ஃபைட் மாஸ்டர் ஆகி அவருக்கு படம் பண்ணுறது ரொம்ப நாளாக நல்லா எடுக்கணும் வந்து அந்த ஒரு எல்லாம் எடுக்கணுன்ற ஃபைட் வந்து இந்த சண்டை மாறத்தில் உண்மையிலுமே சொல்ல ரொம்ப சந்தோஷமாக எனக்கு திருப்தியாக எடுத்திருக்கேன் அந்த ஃபைட்டு. அதுக்கு சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்டான கிக்ஸ்லாம் வந்து அவருக்கு பண்ண வச்சு அவர் ரொம்ப நல்லா பண்ணார். நைட்டு 11 மணி 12 மணிக்கெலாம் அப்படியே ஆர்டர் பண்ணி தூங்கிட்டே இருப்பார். வந்து சார் இந்த ஷார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து இம்மிடியட்டாக அந்த டிஃப்ரெண்ட் கிக்கெலாம் வந்து கண்டிப்பாக அவர் பண்ணார். எனக்கு உண்மையிலுமே இந்த படத்தில் ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் ரொம்ப நல்லா வந்ததுக்கு இன்னும் சரத் சாரோட ஹார்ட் ஒர்க்கு, அதே நேரத்தில் எல்லாம் அந்த கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. டேரக்டரும் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ரெண்டு பேர் வில்லன் ஹீரோ ஃபைட் பண்ணுற கான்செப்ட் கொடுத்தனால இந்த ஃபைட்டுக்கு நல்ல பேர் வந்தது. இந்த ஃபைட்டு நல்ல பேர் வந்ததுக்கும் இந்த சரத் சாருக்கு என்னுடைய நன்றியை உங்கள்கிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். இப்படிப்பட்ட நிலையில் இந்த சண்டை மாறும் படத்தில் மிக அற்புதமான வில்லன் டூவல் ரோல். அதாவது வில்லன்னா ஒரு காட்டுத்தனமான வில்லன்றாங்க எல்லாரும், என்ன இப்படி வில்லத்தனமாக பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு நான் திருந்துற மாதிரி காமிச்சிருக்கலாமே, ஏன் கூட பயங்கரமான ஒரு வில்லன் அப்படின்னா. சில பேர் நிறைய 199 பேர் ஸ்வீட் வில்லன் சார் சொல்லுவார் ஒரு சீனில், அந்த ஸ்வீட் வில்லனா இந்த வில்லனை நினைக்கிறாங்க. இந்த படம் வெற்றி அடைய காரணமாக இருந்த ரசிகர் பெருமக்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இத்துடன் மன்னித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உதயகுமார், எனக்கு இது கேமராமேனாக எனக்கு டோட்டலாக வாய்ப்பு கொடுத்த சரத் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.